Hello friends, welcome to Tech with Tamim. This is Tamim. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கண்டிஷன் ஃபார்மேட்டிக் எப்படி யூஸ் பண்ணுறது எக்ஸல் அண்டு கூகுள் ஷீட்டில். இதில் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் A to Z என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்டு கஸ்டம் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போத் எக்ஸல் அண்டு கூகுள் ஷீட்லேயும் பார்க்கலாம். நான் இங்கே வந்து சாம்பிள் டேட்டா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸல் பேசிக்ஸ் தெரிஞ்சவங்க இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிக்னால் என்னென்னு தெரியும். அவங்களுக்கு வந்து இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டேப்பில் போயிட்டு உங்களுக்கு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் இங்கே தெரியும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு ஹைலைட் செல்ஸ். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபார்மேட்டிங்னா என்னென்னா, ஸோ இந்த செல்ஸ் ஹைலைட்டட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குற மூலிமா அந்த செல்ஸ் வந்து வேல்யூ ஹைலைட் ஆகும். இதுதான் கண்டிஷன் ஃபார்மேட்டிங். ஸோ கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஹைலைட் செல்ஸ் அதாவது செல்ஸை வந்து ஹைலைட் பண்ண இது ஒவ்வொரு பாக்ஸும் வந்து ஒரு செல்ஸ்னுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸை ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸாக நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு greater than, less than, between, equal to and text contained, the date occurring and duplicate values. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் எக்ஸலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றா பார்த்துருவோம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிப்போர்ட், ஒரு சேல்ஸ்மேன் அண்டு சேல்ஸ் அமௌண்ட் அந்த ஸ்டேட்டஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டான்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த டேட்டாவில் நம்ம எப்படி இன்புட் கொடுத்து டேட்டாவை ஹைலைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு சேல்ஸ் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அமௌண்ட்டில் யார் மோஸ்ட்லி அதிகமாக சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க நான் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஹைலைட் அண்ட் கிரேட்டர் தன் ரூலுக்கு போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 6,000 மேலே யார் லோன் சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் ஹைலைட் ஆகுது. ஸோ கிரேட்டர் தென் 6க்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஹைலைட் ஆகுது. ஸோ இதில் வந்து கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கண்டிஷன் போகும்போது we will use that clear function, clear rules. So the clear rules from entire sheet, no clear rules from the selected results. ஸோ இந்த கண்டிஷன் போயிடும். ஸோ அடுத்த கண்டிஷன் நம்ம குயிக்காக இந்த பேசிக்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் தென் பார்த்தாச்சு, லெஸ் தென் சேம் அதே ஃபங்க்ஷன் தான். நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்து லெஸ் தெனில் இருக்குமோ லெஸ் தென், பெட்வீன் சேம் அதேமாரி. பெட்வீன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு 0 to உங்களுக்கு எந்த வேல்யூஸ் பெட்வீனில் வேணுமோ அதை ஹைலைட் பண்ணுறது. இந்த கலர்ஸ் ஹைலைட் பண்ணுறது கூட நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லோ கலர் தான் வேணும்னா எல்லோ கலர் வைக்கலாம். இல்லை எனக்கு கஸ்டம் ஃபார்மேட்டில் தான் வேணும்னா நீங்கள் கஸ்டம் ஃபார்மேட்டில் போய்ட்டு நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்டர் வேணும். அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஏதாவது கலர்ஸ் இருக்குன்னா ஃபாண்ட் கலர் கொடுக்கலாம். இட்டாலிக், போல்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். இன்கேஸ் நான் வந்து ஹைலைட் பண்ணுற நம்பர் வந்து எனக்கு வேறு ஃபார்மேட்டில் எனக்கு வேணும்னா, இப்போ டெசிமல் எனக்கு 2 டெசிமல் ஆட் பண்ணணும்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ இதில் வந்து ஹைலைட்ஸ் எல்லா ரூலும் போயாச்சு. டெக்ஸ்ட் கண்டெயின் போயிடுவோம். டெக்ஸ்ட் கண்டெயின் நத்திங் பட் இந்த நம்ம செலக்டட் பண்ண ரேஞ்சில் எந்தாவது ஒரு உங்களுக்கு டெக்ஸ்ட் கண்டெயின்ட் உங்களுக்கு தேடுற நேம் உங்களுக்கு வேணுமா. இப்போ நான் வந்து ஜாஸ்பர்னு ஒரு நேம் ஃபைண்ட் பண்ணுறேன். அதில் வந்து அந்த நேம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம குறிப்பிட்ட நேமை வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த டெக்ஸ்ட் கண்டெய்னை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். செகண்ட் ஒன் data occurrence, duplicate value. So it's a very important duplicate values it's most useful in the data analytical fields. So duplicate value நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த நேம் வந்து ரிப்பீட் ஆகுதோ அந்த வேல்யூவை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சேல்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம டேட்டாவில் 2 டைம்ஸ் காட்டுறதோட நம்ம
சம்டைம்ஸ் வந்து இப்போ இந்த டேட்டாவில் வந்து ஹோல்டு காட்டுது, இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவரே வந்து கம்ப்ளீட்னு காட்டுது. ஸோ இன்கேஸ் வந்து சேம் வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகிருந்தனா நம்ம டெலீட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் வேல்யூ சொல்லிட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் வேல்யூ, ஸோ சேம் அதே நான் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துறேன், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்டர் செலக்டட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது டாப் அண்ட் பாட்டம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் என்னென்னு, டாப் பாட்டம்னா ஸோ இதில் வந்து டாப் 10 வேல்யூஸ். ஸோ இதில் வந்து டாப் 10 வேல்யூஸ் வந்து ஹைலைட் பண்ணோம். அதே சேம் கண்டிஷன் தான். கிளியர். அதேமாதிரி டாப் 10%. ஸோ இது கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஸாக இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதில் வந்து டாப் 10%. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது டாப் 10 ஐட்டம்ஸ், இது டாப் 10%. டாப் 10% என்ன மீன்ஸ்னால், உங்களுக்கு அதோட கண்டிஷனோட எக்ஸ்பிளனேஷனை நான் இங்கே கொடுக்குறேன். டாப் 10%னா இஃப் அவர் டோட்டல் வேல்யூ ஆர் 10, then excel will highlight the one value. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, உங்களுக்கு டாப் 10% கொடுத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸலில் டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குதோ அது கவுண்ட் பண்ணோம். டோட்டல் 20 வேல்யூ. ஸோ 10 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது டாப் 1 வேல்யூ வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ 20 வேல்யூ இருக்கனால டாப் 2 வேல்யூவை செலக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து என்ன பர்பஸ் கொடுத்தாங்க எனக்கு தெரியல. இதை நம்ம இங்கேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டாப் 10ன்னு கொடுக்குற இடத்துல நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் என்டர் செல். ஸோ இங்கேயே நம்ம வந்து டாப் 10 இருக்கிற இடத்துல டாப் 2ன்னு கொடுத்தாவே அந்த நம்பர்ஸ் வந்து ஹைலைட் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த டாப் 20. ஸோ இது பாட்டம்லேருந்து டாப் 10 ஐட்டம்ஸ், இது பாட்டம்லேருந்து 10%, இது ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்னா இட்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இதில் நம்பர் ஆஃப் ஆவரேஜ் எடுக்கும். 367 3671. ஸோ 3671ஓட அபோவ் வேல்யூஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஆவரேஜ் அபோவ். ஸோ ஆவரேஜ் பிலோ அது 3671ஓட பிலோஸ் வந்து ஹைலைட் பண்ணும். அண்டு ஓகே, இப்போ இதில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம டேட்டா பார் போயிடுவோம். டேட்டா பார் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல். இது வந்து நீங்கள் டேட்டா பேஸ் டேட்டா ஸ்டுடியோ டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேஷ்போர்டில் நீங்கள் இந்த மாதிரி வந்து விசுவலைசேஷன் காட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்மளுக்கு வந்து அதோட செல்லோட வித்தை அது 100% கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த 100%ல் ஓவரால் டோட்டல் வேல்யூவை அது 100 மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு சொல்லிட்டு நம்ம காட்டும். இது 100% இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ இந்த வேல்யூ தான். ஸோ பாட்டம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பார்ஸ் வந்து அதை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டேட்டா பார். இதில் கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கலர்ஸ் இருந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நான் இப்போதைக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். அண்டு கலர் ஸ்கேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர்ஸை வந்து அதாவது வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அது கலர்ஸை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் வேல்யூனா நம்மளுக்கு ரெட் கலர், அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு, அப்புறம் க்ரீன் இருக்கிறது ஹையஸ்ட் வேல்யூ, லோவஸ்ட் வந்து 71. மாடரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஆரஞ்சு ஆர் எல்லோ கலர்ஸை வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்டையர் ரோவில் கிளியர் பண்ணிக்கிறேன். செல்ஸ் அண்டு கலர் ஸ்கேல்ஸ் பார்த்தாச்சு. ஐகானும் சேம் தான். ஸோ நம்மளுக்கு வந்து எனக்கு வேல்யூஸ் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ எனக்கு அதாவது ஹையஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அப் ஏரோ காட்டணும். மாடரேட் வேல்யூ வந்து ரைட் வெர்டிக்கலில் காட்டணும், அண்டு டவுனில் காட்டுற மாதிரி. ஸோ இந்த வேல்யூ வந்து நீங்கள் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து எதெல்லாம் வந்து எனக்கு இப்போ நீங்கள் மேனேஜர் ரூலில் போனீங்கன்னா நம்ம ரூல் போட்டது இங்கே வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 67% எனக்கு. ஸோ வந்து 67 பிலோ இருந்துச்சுன்னா 33
above. ஸோ 67 below and 33 above இருக்கிறது நம்மளுக்கு இந்த கலர். ஸோ 33%க்கு கீழே இருக்கிறது இந்த கலர். ஸோ பர்சன்டேஜ் டிபெண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். இல்லை வேல்யூ உங்களுக்கு வேணும்னா நம்பரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேல்யூ எனக்கு 80K above 8000 மேலே இருக்கிறது எல்லாமே நான் இப்போ ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் வந்து கிரேட்டர் வந்து ஒரு 8000, இது வந்து எனக்கு இது நம்பர் நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து வேல்யூ வந்து ஒரு 4000 அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4000க்கு அபோவ் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். 8000 அப்ளை பண்ணிடுவோம். ஓகே, இப்போ அப்ளை பண்ணனா எனக்கு இதில் நீங்கள் மறுபடியும் செக் பண்ணனா 4000 அபோவ் இருக்கிறது எல்லாமே எனக்கு இந்த மாடரேட் சிம்பிள், 8000 இருக்கிறது எல்லாமே இந்த சிம்பிளில் காட்டுது. ஸோ அப் ஏரோ காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நான் மறுபடியும் கிளியர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கஸ்டம் ஃபார்முலா, நியூ ரூல் கஸ்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். இதுதான் அட்வான்ஸில் இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங். ஸோ நான் என்ன செஞ்சேன், நியூ ரூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ரூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வரும். நியூ ரூலில் இந்த எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இது என்னென்னா உங்களுக்கு ஃபார்மேட் ஆல் செல்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் வேல்யூஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன சொன்னால் லோவஸ்ட் வேல்யூலேருந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்துன்னா எனக்கு கலர்ஸ் வந்து லைட்லேருந்து டார்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ ஆல்ரெடி நம்ம கலர் ஸ்கேலில் பார்த்தது தான். அதேமாதிரி கண்டெய்ன்ஸு, அப்புறம் டாப் அண்ட் பாட்டம் வேல்யூஸு அது பார்த்துட்டோம். டூப்ளிகேட்ஸு வேல்யூஸும் பார்த்தாச்சு. இந்த யூஸ் த ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். எனக்கு ஒரு கண்டிஷன் வேணும். என்னென்னா எனக்கு இந்த ஹோல்டு எல்லாமே எனக்கு என்டையர் இந்த டேட்டா இருக்கிற என்டையர் ரோவும் ஹைலைட் ஆகணும். ஆனால் வந்து கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் என்ன பண்ண முடியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு செல்லை நம்ம கொடுத்தோன்னா ஒரு செல்லில் தான் எனக்கு ஹைலைட் ஆகும். ஸோ பக்கத்து செல்லில் ஹைலைட் ஆகாது. ஸோ இதுக்கு தான் நம்ம கஸ்டம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு வந்து இதை சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்து செல்லை சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஹோல்டுங்கிறது அதே மாதிரி டைப் பண்ணிடுங்க. ஹோல்டு என்ட்ரு. ஸோ என்ட்ரு அடிச்சிட்டோன்னா இதில் ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் டாலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்து காலம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுக்காக நான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ட்ரூன்னு காட்டுறது எல்லாமே வந்து ஹோல்டு இருக்கிற ஸ்டேட்டஸ் தான் ட்ரூன்னு காட்டும். ஸோ அந்த ட்ரூன்னு இருக்கிறது எல்லாமே வந்து ஹோல்டு தான் காட்டும். அந்த ஹோல்டில் வந்து சும்மா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிவிட்டு என்டையர் எனக்கு எங்கெல்லாம் இந்த டேட்டா ஹைலைட் ஆகணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நியூ ரூல் அண்டு யூஸ் த ஃபார்முலா அங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட். ஸோ என்ன காப்பி பண்ணுமோ அந்த வேல்யூவை ஸோ அந்த காப்பி பண்ணிவிட்டு எனக்கு ஃபில் பண்ணணும் அந்த கலர்ஸ். எனக்கு வந்து ஹோல்டுன்னு இருக்கிறது எல்லாமே எனக்கு ரெட்டில் வரணும். ஃபாண்ட் வந்து ஒயிட் கலர் ஃபாண்ட்டில் வரணும். ஒயிட் கலர் வச்சுக்கலாம். ஜஸ்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீ ரிவ்யூவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி வரப்போகுதுன்னு. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதோட டேட்டா எல்லாமே ஹைலைட் ஆகும். ஈஸியாக வந்து உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ஹோல்டில் ஒன்றும் ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நோட்டீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் இந்த எக்ஸலில். நம்ம அப்படியே வந்து கூகுள் ஷீட்டுக்கு போயிடுவோம். கூகுள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் இருக்குது. சேம் அதே டேட்டா நான் இங்கே வச்சுக்கிறேன். அங்கே என்ன யூஸ் பண்ணுமோ அதே சேம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவில் போயிடுங்க, ஃபார்மேட்டில் போயிட்டு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நம்ம இங்கே பார்ப்போம். அப்ளை டு ரேஞ்ச் வந்து நான் என்ன செஞ்சேன், இந்த கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு இஸ் நாட் எம்டியாக இல்லைன்னா எனக்கு ஹைலைட் பண்ணணும். ஸோ அது வந்து இஸ் எம்டியாக இருந்துச்சுன்னா அது ஹைலைட் பண்ணுறது. டெக்ஸ்ட் டஸ் நாட் கண்டைன்ஸ். ஸோ நம்ம போகிற டெக்ஸ்ட்டை வந்து அந்த டெக்ஸ்ட் இல்லைன்னா எனக்கு ஹைலைட் பண்ணுறது. டெக்ஸ்ட் ஸ்டார்ட் விட்டு. ஸோ இப்போ எனக்கு இந்த ஜாஸ்பர்னு இருக்கிற டெக்ஸ்ட் எனக்கு வந்துச்சுன்னா ஸ்டார்ட் வித்தில் எனக்கு அதை ஹைலைட் பண்ணுறது. அதுமாதிரி எக்ஸாக்ட்டு, அப்புறம் டேட் இஸ் பிஃபோரு, அது ஆஃப்டரு, ஸோ கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அங்கே பார்த்தது தான். சேம் லாஜிக் தான் இங்கே யூஸ். ஆனால் இதில் வந்து என்னென்னா டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருக்காது. கரெக்டுங்களாங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இல்லை. ஸோ டூப்ளிகேட்ஸ் வேல்யூவை நம்ம எப்படி இங்கே கொண்டு வர்றது
அதை யூஸ் பண்ணுவோம். டூப்ளிகேட்ஸ் வேல்யூனா சேம் வந்து இதில் கஸ்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி அங்கே யூஸ் பண்ண மாதிரி கஸ்டம் ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணணும். இதில் ஜஸ்ட் வந்து கஸ்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணாவே உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும். இப்போ எனக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூவை நான் ஃபைண்ட் பண்ணுறது எப்படின்னு இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூலாம் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், காப்பி பண்ணி ஃபைண்ட் பண்ணி அது எத்தனை வேல்யூ ரிப்பீட் ஆகுதோ அதான் டூப்ளிகேட்ஸ். இப்போ இது டூப்ளிகேட்ஸ் நம்ம சொல்கிறோம், இது ரெண்டும் டூப்ளிகேட்ஸ் நேம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்யறேன், கவுண்ட் இஃப் ஃபார்முலா போட்டு அதை டூப்ளிகேட்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். கவுண்ட் இஃப் ரேஞ்ச் டாலர் சிம்பிள் நான் போட்டுக்கிறேன். எதுக்குன்னா இந்த செல்லை வந்து லாக் பண்ணுறதுக்கு. அடுத்தது கம்மா A2 செலக்ட் பண்ணேன்னா எனக்கு டோட்டலாக அந்த வேல்யூ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கிறது எல்லாமே டூப்ளிகேட்ஸ், ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், கிரேட்டர் தென் 1க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நான் வந்து ட்ரூன்னு கொடுத்துறேன். ஸோ கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் நம்மளுக்கு ஜஸ்ட் அதுக்கு சொல்ல வேண்டியது ட்ரூவா ஃபால்ஸா அது மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ட்ரூன்னு கொடுத்தா அந்த வேல்யூ வந்து ஹைலைட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கிறேன், இதை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்த ரூலில் இதில் வந்து கஸ்டம் ஃபார்முலாவில் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி டூப்ளிகேட்ஸுக்கு லைட் ரெட் அதுமாரி கொடுத்தேன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வந்துடும். சரிங்களா? இதை டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதில் கஸ்டம் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கஸ்டம் ஃபார்முலா வந்து கஸ்டம் ஃபார்முலாவில் கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கஸ்டம் ஃபார்முலாவில் நான் யூஸ் பண்ணணும் ஆனால் எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. we will check later. ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக என்னோடய சேனலில் வரும். இனிமேல் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.